ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மிஷின் பார்த்தேன். கோர் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பைப் லைன் ஏதாச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை கேபிள் வந்து போடணும் அப்படின்னா சீலிங்கில் வந்து காங்க்ரீட்டில் வந்து, இல்லைனா நம்ம ஏசி கூட சம்டைம்ஸ் வந்து பைப்பிங் லே பண்ணுறதுக்கு கோர் கட் பண்ணுவோம். அது தனியாக நம்ம ஒரு ட்ரில்லிங் மிஷின் மாதிரியே பண்ணலாம். அப்படி இல்லைனா அந்த கோர் கட்டிங் மிஷினை வந்து பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் பேசன் போட்டு அதை டைட் பண்ணிவிட்டு, அந்த என்ன ஹோல் சைஸோ 3 இன்ச்சோ 6 இன்ச்சோ அதுக்கான இதை வந்து அது ஹோல்ஸ் பண்ணி எடுக்கும். பட் இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா வால் கட் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்ட் மூலிமா கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து அந்த வாலை வந்து கட் பண்ணுறாங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்த்தேன். சரி, அதான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி நான் ரீசெண்டாக இது வரைக்கும் பார்த்ததில்ல, வால் கட்டிங் வந்து இது மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த பெல்ட் இருக்கு இல்லையா, இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் வந்து இருக்குது அந்த பெல்ட் ஜாயின்ஸில். அது கிளியராக ஏன்னா வந்து கட்டிங்கில் இருக்கும்போது வந்து நம்ம அதை பார்க்க முடியல. பட் அது ஒரு ஜாயிண்ட்டாக இருக்குது. ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு இது மாதிரி ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் வந்து, ஏன்னா டைமண்ட் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து எல்லாத்தோட ஹார்ட்னஸ் அதிகம். இது காங்க்ரீட் வால்ன்றதுனால சிமெண்ட்டு, அது உள்ளே இருக்க ஜல்லி, கம்பி எல்லாத்தையுமே இது கட் பண்ணி அழகாக எடுத்துடுது. அது பார்த்திங்கன்னா 2 நார்மல் ஸ்டார்டிங் வந்து ஒரு கோர் கட் மாதிரி பண்ணிவிட்டு அது உள்ளே தான் அந்த பெல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு மிஷின் என்ன சைஸ்க்கோ நம்ம அந்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமை பேஸ் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோட்டரை வந்து அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெல்ட் வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. அது இன்கேஸ் நடுவில் ஸ்டக் ஆகுது அப்படின்னாலும் அது மேனுவலாக வந்து கையில் வந்து ரொட்டேட் பண்ணி இழுத்து விடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த வால் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அந்த பிளேடு வந்து உராஞ்சி அது கட் பண்ணிது இல்லையா, அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அதில் கிளியராக தெரியும். சில இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா டீப்பாக போயிருக்கு. அந்த இடம் எல்லாமே நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா காங்க்ரீட்டில் நமக்கு கம்பி, ஜல்லி எல்லாத்தையுமே அது வந்து கட் பண்ணி எடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.